நான்காண்டு சாதனையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். நிர்வாகிகளுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். திமுகவை வீழ்த்திவிட முடியாத என தொடர் தோல்வியின் ஆற்றாமையால் சிலர் தவிக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிற மாநிலங்களிடம் பின்பற்றும் முன்னோடியான முதன்மையான அரசாக தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் உயர்த்தியிருக்கிறோம் என்றும் இந்த 4 ஆண்டு சாதனையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா தற்போது இணைப்பில். சிவா, இப்போ இந்த 4 ஆண்டு சாதனை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். என்ன முழுமையான விவரம்? கோபால், திமுக அரசு பொறுப்பேற்று நாளையுடன் 4 ஆண்டு நிறைவாகிறது. 5ஆம் ஆண்டுல திமுக அரசு அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிலையில இந்த 4 ஆண்டு சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மடல் மூலமாக அதனை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த மடல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என பதவியேற்பு உறுதிமொழி ஏற்று இந்த மே மாதம் 7ஆம் நாளுடன் 4 ஆண்டுகள் நிறைவாகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்பிக்கை வைத்து ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் திட்டங்கள் வழங்கிடக்கூடிய நல்லாட்சியை தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விவரத்தையும் அவர் இந்த மடல்ல குறிப்பிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி சான்றிதழை அவர் கருணாநிதி அவருடைய பெயர்ல தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அருகில் நின்று வாங்கியது தனக்கு பெருமை மிகுந்த தருணம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தோடு அனைவருக்குமான ஒரு அரசாக தான் திகழ்கிறது என்ற ஒரு விவரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு திட்டங்களினுடைய முன்னோடியான ஒரு அரசாகவும் முதன்மையான அரசாகவும் தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகள்ல உயர்த்தி இருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 5ஆம் ஆண்டில் தொடர்ந்து இந்த நல்லாட்சியை வழங்கக்கூடிய ஒரு பணிகளை மேற்கொள்வோம் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை நாங்கள் பிரதிபலிப்போம் என்றும் அவர் தன்னுடைய மடலின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக இந்த 4 ஆண்டு சாதனையை போற்றக்கூடிய வகையில நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்புல சாதனைகள் தொடர்பான கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1244 இடங்களிலும் திமுகவினுடைய இளம் பேச்சாளர்கள் மூலமாக அரசினுடைய சாதனைகளை எடுத்து முன்வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் இந்த மடல்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்படாத சாதனைகளும் திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக மக்களுக்கு பயன் வழங்கியிருக்கிறது இந்த அரசு என்பதையும் அவர் இந்த மடல் மூலமாக தெரிவித்திருக்கிறார். பல வேலை சூழல்களுக்கிடையே தான் பொதுக்கூட்டங்கள்ல பேசப்படுவதை பொதுமக்கள் உற்று கவனிக்கிறார்கள் என்றும் அவருடைய மனதில் பதியக்கூடிய வகையில நிமிட நேரத்தில் செய்தியினுடைய சார்த்தை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பேச்சாளர் மூலமாக இந்த 4 ஆண்டு சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே தொடர்ந்து 5ஆம் ஆண்டிலும் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த அரசு மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான அந்த சாதனையை தொடர்ந்து செய்யும் என்ற ஒரு விவரத்தையும் இந்த 4 ஆண்டு சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த பணிகளை திமுகவில் இருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் இந்த மடல் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.